காஜல். சொல்லுங்க மாமா. மாமாதான். நீ மாமான்னு கூப்பிடும் போது அப்படியே ரெக்கை இல்லாம வானத்துல பறக்கிற மாதிரியே இருக்கு. அப்படியா? என்ன அப்படியான்னு சாதாரணமா கேக்குற? எல்லாரோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிற நீ என் ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல? என்ன ஃபீலிங்ஸ்? என்ன ஃபீலிங்ஸா? அது நீ கன்சீவ் ஆயிட்டன்னு தெரிஞ்சதும் அத்தை முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு பார்த்தல்ல? அது இல்லைன்னு தெரிஞ்சதும் பாவம் அவங்க முகமே சுருங்கி போச்சு. அதனால இன்னைக்கு நைட்டு என்ன மாமா, நான் அப்செட்டா இருக்கேன்னு என்ன நார்மலா ஆக்கணும்னு ட்ரை பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இது பாருங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னோட உணர்வுகளுக்கும் ஆசைகளுக்கும் என்னை விட மரியாதை கொடுக்கிறவரு என்னோட புருஷன். வீட்ல இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன, பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க இப்படி கேட்கிற ஆள் இல்லைன்னு தெரியும். என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னோட கடமைங்க, குடும்ப சூழ்நிலைன்னு சொல்லி நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. என்னோட நிலைமை என்னன்னு ஏன் இடத்துல இருந்து பாக்குற என் புருஷன் புரிஞ்சு பாருன்னு நம்புறேன். மூர்த்தி வந்து அனு மெஸ்ஸோட முதலாளி சேர்ல உட்கார்ந்து வியாபாரம் பாக்குறத நான் பார்க்கணும். என் அண்ணா அண்ணிய சந்தோஷமா வச்சுக்கிறத பார்க்கணும். அவங்க 2 பேரும் செட்டில் ஆயிட்டாங்கன்னா அதை விட பெரிய ஆசையோ லட்சியமோ வேற எதுவுமே இல்லை. இது நாள் வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த ஹோட்டல் மூலமா ஒரு முடிவு வந்துருச்சு. மூர்த்தி தான் வரல. அவன் மட்டும் வந்துட்டானா என் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எந்த தயக்கமும் இல்லாம என் குடும்ப வாழ்க்கைய வாழ தொடங்குவேன். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என் முடிவுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இருக்காதுன்னு நம்புறேன். நீ என்ன சரியாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க? இல்ல நீ ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தியா? அதான் கொஞ்சம் விளையாண்ட. மத்தபடி உன் மனசுல இருக்கிறது தான் என் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்க. கவலைப்படாம இரு, எல்லாமே சரியாயிடும். மூர்த்தியும் சீக்கிரமா வந்துடுவாரு. எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நம்ம குடும்பமா சந்தோஷமா இருப்போம். நாமளும் சந்தோஷமா இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ். என்ன நீ என்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஃப்ரீயா விடு. நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம்.